அன்பு உயிர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நம்ம ஒரு பெரிய கோயிலில் இருக்கேன். எப்படின்னா, நம்ம உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷம், உலக அதிசயம் அப்படின்னா நம்ம தமிழர்கள் கட்டின பெரிய பெரிய கோயில் தாங்க. எப்படி பார்த்திங்கன்னா, இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பாறைகளே இல்லாத நெல்களஞ்சியம் விளையிற ஒரு பூமி. சுற்றுவட்டார பகுதியில் பாறைகள் கிடையாது, நவீன கருவிகள் கிடையாது. அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க. அது பெரிய அசாத்தியமான ஒரு விஷயம். அது நம்மளாம் யோசிக்கணும். நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், அதோட வந்துடுறோம். அப்படி இல்லை. அப்படி ஒரு பெரிய அசாத்தியமான ஒரு விஷயத்தை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பெரிய கோயில் கட்டினப்போ ஒரு 1000 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த 1000 வருஷத்தில் நம்ம தலைமுறை, என்னுடைய தாத்தா, உங்களுடைய தாத்தா, இதுமாரி ஒரு 30வது தாத்தா, 40வது தாத்தா, யாரோ ஒருத்தவங்க இந்த கோயில் கட்டுறதுக்காக உதவிகள், அதாவது வேலை செஞ்சுருக்கலாம், உதவி செஞ்சுருக்கலாம். அதனால் இது நம்ம கோயில், நம்ம முன்னோருடைய கோயில். நம்ம முன்னோர்களில் என்னுடைய தாத்தாவும் ஒருத்தர், உங்களுடைய தாத்தாவும் ஒருத்தர். யாரோ இந்த கோயிலை நம்ம பரம்பரையாக, நம்ம பூர்வீக பரம்பரைகள் இந்த கோயிலில் வேலை பார்த்து, இந்த கோயிலில் ஒரு கருங்கல் அவங்க கையால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும். இல்லை இந்த கோயிலில் அவங்க பராமரிப்பு, ஏதோ ஒரு பராமரிப்புகள் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அதனால் நம்மளுடைய பெரிய கோயில்கள் எல்லாமே இந்த கோயில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயில்களும், சேர சோழ பாண்டியர்களால் கட்டப்பட்ட அத்தனை கோயில்களுமே நம்மளுடைய முன்னோர்களாகிய தாத்தாக்கள் அதில் பணிபுரிந்திருக்கார்கள். அந்த தாத்தாக்கள் உதவி செஞ்சுருக்காங்க. நம்ம பாரம்பரியம், நம்ம பரம்பரை மக்கள், நம்ம அப்படி தானே வந்திருக்கோம். ஏதோ ஒரு தாத்தா, ஒரு 40வது தாத்தாவோ 30வது தாத்தாவோ இந்த கோயில் இருந்திருப்பார். நம்ம பரம்பரையில் உள்ளவர், நம்மளுடைய தாத்தா பரம்பரையாக ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாக்கள் இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கோம். அந்த மாதிரி. அதனால் இந்த கோயில்களில் நான் எப்போதுமே அந்த தத்ரூபமான உலக அதிசயம்னு சொன்னால் அது நம்ம கோயில் தாங்க. அதனால் அதை நம்ம பராமரிப்போம், பாதுகாப்போம், என்றைக்குமே நம்புவோம். இவங்கெல்லாம் இந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் வச்சு கட்டலை, அப்படியே அடுக்கியிருப்பாங்க. எந்த நம்பிக்கையில்? கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையும் அவங்களுடைய தனி தைரியமும் அந்த ஒரு சிந்தனை, தெளிவான சிந்தனையும் தான் இந்த கோயிலை நம்ம இந்தளவு நம்ம 1000 வருஷம் தாண்டி இந்த கோயில் நிற்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய அசாத்தியமான கடவுள் நம்பிக்கையும் சிந்தனையும் தான். இதில் உண்மையிலே நான் நம்புகிறேன், என் பரம்பரையில் ஒரு 30வது 40வது தாத்தா இந்த கோயில் கட்டுறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. இல்லை கல் வச்சு எடுத்துருக்கிறாரு, ஒரு கல் கொண்டாந்து அடிக்கிருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இது என்னுடைய கோயில், என் தாத்தா கட்டின கோயில் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நம்புவோம். கோயில்களை என்றைக்குமே வழிபடுவோம், நம்பிக்கையாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.